ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்சப்பா சேனல். கேஎஃப்சி சிக்கன் வீட்டில் எப்படி பண்ணலாம் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி எடுத்து லெக் பீஸ் எல்லாம் கோடு போட்டு எடுத்தாச்சுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிடலாம். 1/2 ஸ்பூன் எலுமிச்சப்பழம் ஜூஸு, முட்டை உள்ள வெள்ளைக்கரவு சேர்த்துக்கிடலாங்க. நல்ல மிளகுத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச அப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூனு மிளகாய் தூளும் போட்டு நல்லா சிக்கனில் படுற மாதிரி விரசி எடுத்து வச்சுட்ட அப்புறங்க கடைசியாக மைதா மாவில் நல்லா சிக்கன் எல்லாம் பெரட்டி எடுத்துடலாங்க. 2 செகண்ட் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு 2 செகண்ட் கழிஞ்சு சிக்கன் எல்லாம் எடுத்து எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுத்துடலாம். நம்ம கேஎஃப்சி செய்யும்போது எண்ணெய் நல்லா சூடான பிறகு தீயை குறைச்சி வச்சு தாங்க நம்ம பொரித்து எடுக்கணும். பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம். கேஎஃப்சி கூட ஃப்ரெஞ்சு ஃப்ரை பண்ணாமல் இருந்தால் எப்படிங்க? ஃப்ரெஞ்சு ஃப்ரையும் பண்ணியாச்சு. இனி நம்ம மயோனஸும் டொமேட்டோ சாஸ் கூடயும் வச்சு கேஎஃப்சி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேறு மாதிரி டேஸ்ட்டுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்